வணக்கம். பக்தியுடைய நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம வீட்டுல என்னென்ன செடிகள் வைக்க கூடாது, அது வச்சால் நம்மளுக்கு என்னென்ன இதெல்லாம் ப்ராப்ளம் உருவாகும் அப்படிங்கறது நம்ம சொல்ல போறோம். இப்ப முதல்ல நான் தென்னங்கன்றை எடுத்துக்கலாம். தென்னை மரத்தை நம்ம வீட்டுல வைக்கிறது நம்மளுக்கு நல்ல நிறைய மரம் தேங்காய் கொடுக்கறது நல்ல வைப்ரேட்டான ஒரு மரம் தான் இல்லைங்களா. ஆனால் அந்த தென்னை மரம் நம்ம வீட்டுல அது தென்னம்பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவோம். தென்னை மரத்தை தென்னம்பிள்ளை அப்படிம்போம். ஏன்னா அது குழந்தைக்கு சமமானது. அது வற்றாமல் நீர் நம்மளுக்கு அந்த நீர் ரொம்ப விசேஷமானது. அதனால அதை நம்ம பிள்ளை மாதிரிதான் அது சொல்லுவோம். இப்போ அந்த தென்னம்பிள்ளை நம்ம வீட்டுல வச்சு வளர்க்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு இடம், ஒரு வீடு கட்டுறோம், ஏதோ ஒரு மத்த எந்த மரங்கள் வெட்டினாலும் நமக்கு அவ்வளவு தோஷம் கிடைக்காது. ஆனா தென்னம்பிள்ளைய வெட்டும் போது நம்மளுக்கு அவ்வளவு தோஷங்கள் நம்ம வீட்டை தாக்கும். ஒரு பிள்ளைய பலி கொடுக்கற மாதிரி சமம் அப்படிம்பாங்க. அப்போ அந்த தென்னம்பிள்ளைய ஏன் வச்சுட்டு திரும்ப வெட்டணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தென்னம்பிள்ளை தென்னை மரம் வளர்ந்து அது ஒரு பட்டு போகும் தன்மை வரும்போது அது வீட்டுக்குள்ள நெகட்டிவான வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம வீட்டை தாங்காது. அதோட ஆயுள் காலம் முடியும் போது அந்த வீட்டுக்கு நெகட்டிவ் தென்னம்பிள்ளை ஆயுள் காலம் ரொம்ப 15 வருஷம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதோட ஆயுள் காலம் முடியும் போது உங்களுக்கு அது நெகட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கறதுனால அது உங்களை ரொம்ப வீட்டுடைய அடுத்த இதை ஜெனரேஷன் ரொம்ப தாக்குற மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம தென்னம்பிள்ளைய வீட்டுல வச்சு வளர்க்க வேண்டாமோ. அதே மாதிரி தென்னை மரம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டினுடைய நிலைவாசலுக்கு நேரா தென்னை மரம் இருந்துச்சுன்னா உங்க வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகள் நீங்க பார்த்து அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் முடிக்கிற தன்மையில் இருக்காது. அது வேற அவங்களா விருப்பப்பட்டு போற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த தென்னம்பிள்ளைய நம்ம வளர்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கும். அந்த வீட்டு பேரண்ட்ஸ்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தென்னம்பிள்ளையை கட் பண்றதோ, தென்னம்பிள்ளை நம்ம வீட்டின் வாசல் நேரா நிக்கிற மாதிரி இருக்கிறதோ இதெல்லாம் நிறைய தோஷங்களை உருவாக்கும். அதே போல பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தி சில பேர் தென்னை மரம் வச்சிருப்பாங்க. அந்த தென்னை மரம் மத்தவங்களுக்கு இடையூறுகள் கொடுக்க உங்க வீட்டில், அதாவது உங்க தென்னம்பிள்ளை உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு சமமானது. இந்த மாதிரி இந்த மத்தவங்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய அந்த தென்னை மரம் மத்தவங்க காம்பவுண்ட்ல ஒட்டி அவங்க வீட்டுக்கும் அது இடையூறா இருக்கும்போது உங்க வீட்டில் அவ்வளவு அவமான சொற்கள், அவமான பெயர்கள், நிறைய நெகட்டிவ்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதனால எப்பவுமே தென்னை மரத்தை உங்களுடைய இடத்துல உங்க ஏரியால வைக்கிற மாதிரி வைங்க. அதுவும் தென்னை மரத்தை ஏன் எடுக்க மாட்டாங்க, வைக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்கன்னா, அது இயற்கைப்படி என்னன்னா அது எப்ப அந்த தென்னங்காய் முத்தி விழும், அப்புறம் அந்த மட்டை அந்த இதெல்லாம் விழுந்து யார் தலையிலும் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது நம்ம தோட்டங்களில் வைத்து பராமரித்து அது வளர்த்திருக்கோம். ஆனா இங்க என்னன்னா நீங்க ஒரு கொஞ்சம் இடம் கிடைச்ச உடனே அதுல தென்னை மரத்தை வளர்க்குறாங்க. அது வளர்க்கும் போது அந்த வீட்டின் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்படுது. அதனால தென்னை மரத்தை வீட்டில் வைப்பதில் கவனம் செலுத்தணும். அடுத்தால பாத்தீங்கன்னா வாழை மரம் வீட்டுல வைக்கலாம்னா வாழை மரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. வாழையடி வாழையாக வாழை மரம் இருக்கணும். வைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா வீட்டுக்கு முன்னால் வாழை மரம் வைக்காதீங்க. ஏன்னா வாழை மரம் கொலை தள்ளும் போது ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு ஒரு நம்ம காது கேட்காத ஒரு சவுண்டு மாதிரி அது ஒரு ஒப்பாரி சவுண்டு அப்படிம்பாங்க. ஒரு அழுக ஏக்கத்துக்குள்ள வலி, அந்த வாழைமரம் கொலை தள்ளும் போது அந்த வலியின் சவுண்ட் ஒரு ஒப்பாரி சவுண்டாக இருக்கும். அது உங்களுக்கு எப்போ நீங்க கதவை திறந்தாலும் அந்த சவுண்ட் உங்களை நெகட்டிவான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும். அதனால ஒரு நல்ல விசேஷங்கள் ஏதாச்சும் போகும்போது அந்த வாழை மரம் கொலை தொல்ற அந்த சமயத்துல நம்மளுக்கு எந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் அது கெடுதலாக்க முடிகிற மாதிரி இருக்கும். அதனால வாழை மரத்தை பின்பக்கம் வச்சுட்டீங்கன்னா, உங்க வீட்டின் பின்பக்கம் வச்சுட்டீங்கன்னா அந்த கொலை தள்ளுற அந்த சவுண்ட் உங்களுக்கு தெரியாது. நீங்க வெளியில ஏதாச்சும் நல்ல காரியத்துக்கு போனாலும் அந்த கூக்குரல் உங்களுக்கு காதில் விழாது. அதனால வாழை மரத்தை எப்பவுமே கொல்லப்புறத்துலதான் வைக்கிறது விசேஷமாக இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா வாழை மரத்தை தென்கிழக்கு மூலையில் வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா தென்கிழக்கு மூலையில் அதிக தண்ணிகள் யாராச்சும் வெளிப்பாடு பண்ணா, அழுக்குகள் ஏதாச்சும் அதிகமா வெளியே வந்துச்சுன்னா இந்த வாழை மரம் அவ்வளவு அழுக்கு தண்ணியும் எடுத்து தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டு அது குடுக்கிற தண்டு, அதோட பூக்கள், அந்த வாழை மரம், காய், அந்த பழம், இது எல்லாமே உங்களுக்கு உடம்புல வயிற்று கோளாறுகளை எல்லாம் கிளியர் பண்ணும். வயிற்று கோளாறுகளை எல்லாம் சரி பண்ணக்கூடிய வாழை மரம் நம்ம தென்கிழக்குல ஏன் வைக்கிறோம்
வைக்கிறோம்னா அது வந்து ஆயில், அதாவது சுக்கிரனுடைய இடம், நம்மளுடைய சூடு, அதாவது உடம்பு சூடு தன்மைக்குரிய இடம். இதுதான் நம்மளுடைய ஆரோக்கியத்தினுடைய இடமாக இருக்கும். எங்க உணவு உற்பத்தி பண்றாங்களோ அங்கதான் ஆரோக்கியம் இருக்குது. உணவை வைத்துதான் ஒருத்தருடைய ஆரோக்கியம் சொல்றோம். அப்ப அந்த வாழை மரம் வந்து வயிற்று பகுதியில தான் நம்மளுக்கு எல்லா ஜீரண உறுப்புகளும் வேலை செய்யறது. அந்த இடம் தான் நம்மளுக்கு தென்கிழக்கு பகுதியாக அமைவதனால் அந்த இடத்தில் வாழை மரம் வைக்கும் போது வயிற்று ப்ராப்ளம், வயிற்று கோளாறுகள் இதெல்லாம் சரியாகும். தென்கிழக்கு மூளை ஸ்பாயிலா இருந்தா கூட அதை சரி பண்ணக்கூடிய முழு இதுவும் இந்த வாழை மரத்துக்கு உண்டு. ஏன்னா அது கெட்டதெல்லாம் எடுத்துட்டு நல்லதாகவே நம்மளுக்கு கொடுக்கும். கெட்ட நீர், அதாவது நிறைய கழிவு நீர்ல போற இடத்துல இந்த வாழை மரத்தை வைப்பாங்க. அந்த நீரை ஃபுல்லா அது வந்து ஃபில்டர் பண்ணி தன் உடலில் அது ரொம்ப பரிசுத்தமான ஒரு நல்ல நீராக உருவாக்கி வாழை தண்டுல இருந்து வாழை பூவில இருந்து எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா கொடுக்கும். அதனால நம்ம வாழை மரத்தை கொல்லப்புறமான தென்கிழக்கில் வைக்கிறதோ இல்லாட்டா கிச்சன் பக்கம் வைக்கிறதோ ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட வந்து வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் வைக்க வேண்டாம். மணி பிளான்ட் வைக்கிறவன் கோடீஸ்வரனா எல்லாருமே மணி பிளான்ட வீட்டை சுத்தி வச்சு கோடீஸ்வர யோகத்தை பெற்றுவாங்க. வீட்டை சுத்தி வீடு ஃபுல்லா மணி பிளான்டாவே படர வச்சு நம்ம வந்து பணம் சேர்க்கையை வந்து உருவாக்கலாம். அது அப்படி இல்லை. மணி பிளான்ட் வந்து நம்மளுடைய ஆஸ்திரேலியாவில் வந்து அதுதான் பூர்வீகமான இடம். அந்த பூர்வீகமான இடத்தில் வந்து அது தென்கிழக்கு மூலைக்குள்ளதாக இருக்கும். அந்த இடத்துக்குள்ளதை வந்து நம்ம இங்க கொண்டு வரும்போது இது வந்து தென்கிழக்கு சுக்கிரனுடைய ஆக்டிவிட்டிஸ் உள்ள இடம் அப்படிங்கிறது. அதாவது தென்கிழக்கு மூலை வந்து சுக்கிரனுடைய, அதனால அது பணக்கார இது மாதிரி பிளான்ட் மாதிரி வச்சுக்கிறீங்க. ஓகே, பணக்கார பிளான்டாவே இருக்கட்டும். ஆனால் அது வந்து என்னன்னா கொடி போல் படரும் தன்மை, கொடி படரும் தன்மை அந்த மணி பிளான்ட் வந்து பூக்கு காய் கம்மியாக, காய் கிடையாது. அதனால அது கொடியாக படர்ந்து அது வந்து அந்த வீட்டின் பெண்களை ரொம்ப டிப்ரெஸ்ட் மூடுக்குள்ள தன்னை ஒதுக்கி தன்னை வந்து எதுவுமே யாருக்கும் ஒரு மிங்கிளாகாத தன்மையில் தனித்து இருக்கும் தீவு போல் வாழ்வாங்க. அப்படி இல்லைன்னா வயிற்றில் ப்ராப்ளம், அந்த மாதிரி உடல் ஆரோக்கிய கேடுகளில் மாட்டிக்கொண்டு அவங்க வந்து அந்த வீட்டு பெண்களுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால மணி பிளான்ட் வைப்பதில் கவனமாக வைங்க. எல்லா இடத்துலயும் வைக்கிறோம், எல்லா இடத்துலயும் வச்சு பணத்தை சேர்க்கிறோம் அப்படிங்கறது செய்யாதீங்க. அதுக்கப்புறம் மணி பிளான்ட் வைக்கணும் கிச்சன் பக்கம் வைங்க. வச்சுட்டு அந்த கிச்சன்ல உள்ள, அதாவது கிச்சன் பக்கம் தான் சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் ஆக்டிவேட் ஆகுது. அதனால அங்க நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா ஓகே அப்படிங்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல எப்பவுமே பால் வடியும் செடிகளை வைக்க கூடாது. ஒரு செடியை பிச்சிங்கன்னா அங்க பால் கொட்டுச்சுன்னா அந்த செடி வந்து இந்த வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ சப்போட்டா மரம் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் இந்த அரளி, இதெல்லாம் பால் வடிகிற செடி மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவை வந்து கொடுக்கக்கூடிய செடியாக இருக்கும். அந்த செடியை வந்து நீங்க வீட்டுல வளர்க்க கூடாது. விசச்செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அரளியெல்லாம் விசச்செடிகள், அது எல்லாமே நம்ம வந்து அது மனுஷன் வாயில கூட வைக்க கூடாதுமாங்க. அந்த விசச்செடிகளை நம்ம வந்து எப்பவுமே வீட்டு பக்கத்தில் நம்ம வைக்க கூடாது. செவ்வரளி செடியை வந்து நம்ம வீட்டு பக்கம் வைக்க கூடாது. ஏன்னா நம்ம அக்கம் பக்கத்துடைய தொடர்பு வந்து ரொம்ப துண்டிக்கப்படும். அக்கம் பக்கம் வந்து புதன் காரகத்துவம், ஒரு நட்பு வட்டத்துடன் நல்லா பேசணும். செவ்வரளி வந்து செவ்வாய் காரகத்துவத்துக்குரியது. இந்த செவ்வாய் வந்து புதனோட மிங்கிளாக விடாது. அதனால செவ்வாய் வந்து அக்கம் பக்கத்துக்குடைய உள்ளவங்களோட எப்பவுமே சண்டைகள், போராட்டங்கள், ஏதாச்சும் ஒரு வம்பு தும்புகளில் மாட்டிக்கொள்ள தன்மையாக இருக்கும். அதனால் செவ்வரளி செடியை வீட்டில் வந்து முன்னால வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கும் வீட்டுகளுக்கு முன்னால் வைக்க கூடாது, வைக்கவும் வேண்டாம். செவ்வரளி செடியுடைய பூக்களை வந்து முருகருக்கு பயன்படுத்தலாம். ஆனா அந்த செடியை வந்து வீட்டுக்கு முன்னால வைக்காதீங்க. இது வந்து நமக்கு நெகட்டிவை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி செடிகள் வந்து இந்த அதே மாதிரி முள் செடிகள், அதாவது பன்னீர் ரோஜால வந்து முள் இருக்காது. ஆனா மத்த செடிகள், முள் செடிகள்னா கற்றாழை, இதெல்லாம் வந்து முள் நிறைந்ததாக இருக்கும். இந்த முள் நிறைந்த செடிகளை வந்து வீட்டுக்கு முன்னால் வைக்க கூடாது. ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம பார்வைக்கு வந்து எப்பவுமே கடினமான ஒரு செடியவோ கடினமான பொருட்களை பார்க்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப நெகட்டிவான ஒரு, யாருக்குமே விட்டு கொடுக்காத தன்மை, நம்ம யாருமே நம்ம ஈஸியா உடைச்சிட முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஒரு இதுக்குள்ள நமக்கு ஒரு வளையத்துக்குள்ள போட்டு உட்கார்ந்துருப்போம். அப்படி இருந்தால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சாதிக்க முடியாது. அதனால் எல்லாருமே ஈஸியாக பேசக்கூடிய தன்மை, எல்லாரையும் ஈஸியா பழகக்கூடிய தன்மையை நீங்க கற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த முள் செடிகள் நீங்க வைக்கும் போது உங்களுடைய எண்ணத்தாட்கள் வந்து யார்கிட்ட பேசும்போதும் ஒரு குதர்க்கமான பேச்சு, குத்தல் பேச்சு, இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கிட்டே இருக்கும். அதனால அதோட வைப்ரேஷனை வந்து நீங்க எப்பவுமே பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால அந்த மாதிரி செடிகளை வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல வைக்கலாம், இல்லாட்டா மாடி மேல வைக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம்.
முருங்கை செடி, முருங்கை மரத்தை வந்து நம்ம வந்து வீட்டுல வளர்க்க கூடாது அப்படிம்போம். ஏன் வளர்க்க கூடாது அப்படின்னா அது வந்து முருங்கை மரம் பலவீனமானது. அந்த முருங்கை கொப்புல வந்து உங்களால ஏறி நின்று ஒரு காய் கூட பறிக்க முடியாது, அது பலவீனமானது. ஏன் பலவீனமான ஒரு செடிகளில் நம்ம வந்து கெட்ட ஆத்மாக்கள், தீய ஆத்மாக்கள் வந்து தங்கக்கூடியது. முருங்கை மரத்தில் பேய் தங்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆவி ரூம்லயே அது ஈஸியா தங்கக்கூடியது. இந்த முருங்கை மரம் வேர் வந்து அதிகமாக கொஞ்சம் வளரோட்டிங்கன்னா ரொம்ப வேகமாக உள்ள ஊடுருவி போகும். அந்த வேர் அவ்வளவு சீக்கிரம் உங்களால வெளியில எடுக்க முடியாது. இந்த முருங்கை மரத்தை வந்து எடுக்கிறவங்க வந்து அந்த சொத்துக்களின் வம்சங்கள் வந்து அந்த சொத்தை ஆளும் திறனை இழந்து விடும். அதாவது முருங்கை மரத்தை வைத்து அந்த வீட்டுல இருக்குன்னா அந்த சொத்துக்களை வந்து ஒரு ஜெனரேஷன் அதுக்கு மேல ஆள முடியாது. அந்த சொத்துக்களை அந்த மாதிரி ஆளும் திறமையை இழக்கிற மாதிரி ஆயிரும். அதனால முருங்கை மரத்தை வந்து வளர்க்கற கூடாது. அந்த முருங்கை மரம் வந்து நம்ம உயரத்துக்கு மேல ரொம்ப உயரமா விட்டு அதை வந்து ரொம்ப அண்ணாந்து பார்த்து அந்த காய்கள், கனிகள், அந்த காய்கள், இலைகள் எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய இதுதான் ரொம்ப வைப்ரேட் தான் அதிகமாக இருக்கும். எப்பவுமே முருங்கை மரத்தை நீங்க அண்ணாந்து பார்த்து பறிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க பார்த்து பறிக்கிற மாதிரி இருக்கணும். மேல கழுத்தை மேல நோக்கி வச்சு முருங்கை மரங்களை பறிக்க கூடாது. அதனால இந்த முருங்கை மரம் வந்து உங்களுடைய சொத்து சுகங்களுக்கு நிரந்தரமா வச்சு வாழும் தன்மையை கொடுக்காது. அதனால முருங்கை மரத்தை அங்க வளர்க்க கூடாது. இந்த மாதிரி மரங்கள், செடிகளை வந்து எந்த மரங்கள், எந்த செடிகள் நம்ம வளர்த்தா நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல இருந்து அதுல இருந்து வர பிரணவ வாயு வந்து நம்மளுக்கு எவ்வளவு சக்தியை கொடுக்குது அதெல்லாம் தெரிஞ்சு நீங்க வளர்க்கும் போது ரொம்ப வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும். அந்த செடிகளை பார்க்கும்போது நம்ம உணர்வுகள் அவ்வளவு பிம்பமாக அதுவும் கொடுக்கும், நீங்களும் கொடுப்பீங்க. அது வந்து உங்களுக்கு நல்லா வளர்ச்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால செடிகள், பச்சை பசேல் செடிகள் எல்லாமே வைக்கணும். ஆனால் எது பெஸ்டான செடிகளா இருக்கோ அதை சேர்த்து வச்சு வளருங்க. நன்றி, வணக்கம்.